அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக கலெக்ஷன்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இன்றைக்கி ஜப்பான் பியூட்டியில் சூர்யா அப்புறம் மோத்திக்கிறேன் எல்லாமே நான் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பீசஸ் இருக்குங்க. ஓகேங்களா? எல்லாத்துலேயும் சிங்கிள் பீசஸ் மட்டும் உங்களுக்கு மாடலுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இப்போ நியூ கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அதில் ஏதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் லிங்க்குமே கூட இருக்கும். அதில் நீங்கள் டைரெக்டாக மெசேஜ் பண்ணி இந்த சாரியை நீங்கள் இப்போ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை அனுப்பி, இல்லை ஏதோ ஒன்று ரேண்டமாக நீங்கள் சூஸ் பண்ணி இந்த மாடலில் எனக்கு வேணும்னு சொன்னாலே போதும். அவைலபிள் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக சென்ட் பண்ணிடுவேன். அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் குயிக்காகவே இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதுவுமே கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சூஸ் பண்ணி எனக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் ஆர்டரை மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாரீ இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா 320 ரூபா ரேஞ்சில் வரும். ஸோ ஒரு சாரீ எடுக்கிறீங்கன்னா அந்த ரேட்டு தான். இதுவும் வந்து நீங்கள் ஹோல்சேலாக ஒரு 50 சாரீ எடுக்கிறீங்க அப்படின்னா 275 இந்த ரேட்டில் வரும். 40 எடுக்கிறீங்கன்னா ஒரு 5 ரூபா கூடும். 30 எடுக்கிறீங்கன்னா இன்னும் 5 ரூபா கூடும். 20 எடுத்திங்கன்னா இன்னும் 5 ரூபா கூடும். ஸோ இதே மாதிரி எடுக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வரும். நான் சொல்கிறது எல்லாமே ஒரு சிங்கிள் சாரியோட ரேட்டு. ஓகேங்களா? ஹோல்சேல் அப்படின்றதுக்கா மொத்த சாரியுமே 280 தான் 50 தான் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா? நான் ஒரு சாரியோட ரேட்டு சொல்கிறேன். நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது ஒரு சாரியோட ரேட்டு கம்மியாகும். ஸோ அவ்வளோதான். கலர்ஸை ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம பொறுமையாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு சாரியாக நான் எடுத்து போடுறேன். ஆனால் வந்து நிறைய பேர் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. இதில் ஒன்றுமே இல்லைங்க. சாரீ ஃபுல்லாகவே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் இதை ஓப்பன் பண்ண தேவையே இல்லை. ஏன்னா இது எல்லாமே ரன்னிங்லேயே தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் இப்படி பார்த்தாலே போதும். ஜப்பான் பியூட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லுக்கு தான். இதுதான் சாரீ ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இப்படி பார்த்தே நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். எல்லாமே நியூவாக தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதில் நிறைய கலந்து தான் இருக்குது. சூர்யா இருக்குது, மோத்திகிரன் இருக்குது, கொஞ்சம் 1-2 மீனாட்சி கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கலந்தே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கலர் வந்துருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட சிங்கிள் கலர் மட்டும்தான் இருக்குது. இந்த பீஸ்னால் இந்த ஒரு பீஸ் தான் இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா கலர் கூட இல்லை. ஸோ அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க. ஆனால் இதில் மட்டும்தான் ஒரு 4 பீஸ் இருக்குது. இது நல்லாவும் இருக்குது. அடுத்த முறை இது நம்ம எக்ஸ்ட்ராவே எடுக்கலாம். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும். ஓகேங்களா? அந்த 4 பீஸ் மட்டும் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ். இது ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது. ஒரு மாடலுக்காக நான் எடுத்திருந்தேன். ஸோ அதனால் வந்து பீசஸ் கம்மி தான். இது 3 பீஸ் தான் இதில். ஸோ ஒவ்வொன்றிலையும் இதே மாதிரி சிங்கிள் கலர் தான் இருக்குது அப்படின்றதுனால குயிக்காக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த முறை மட்டும். அடுத்த முறை வந்து நம்ம அதிகமாக கலர்ஸ் எடுக்கலாம். ஒவ்வொன்றிலையும் வந்து ஒரு 4-5 கலர் வர மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு கலர் கம்மி தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பாருங்களேன். மோத்திகிரனில் வரும். இது சூர்யா தான். சூர்யா வந்து கொஞ்சம் ரேட் அதிகம் தான். சிமிலராக தான் வருது. ரெண்டும் ஒரே ரேட்டு தான். ஸோ அதனால் வந்து நம்ம கலந்து எடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோத்திகிரன். ஒரு சில இதில் லேபிள் இருக்கும், ஒரு சில இதில் இருக்காது. ஸோ அதை நீங்கள் மீன் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? பாருங்கள், சூப்பராக இருக்குங்க ஒவ்வொன்றும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோத்திகிரன். இதில் வந்து கலர் நான் கேட்டிருந்தேன், எனக்கு கிடைக்கல இன்னும். அதே மாதிரி மோத்திகிரனை பொறுத்த வரைக்கும் புதுசாக தான் போடுறாங்க. ஓல்டு மாடல் திரும்ப எடுக்க முடியல. புதுசாக கலர் இன்க்ளூட் பண்ணுறாங்க. புது மாடலாக போடுறாங்க. ஆனால் யாஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேண்டமாக ஒரே கலர் தான். இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டே இருக்காங்க மாடல். இப்போ ஒரு தடவை அந்த மாடல் எடுக்கிறேன்னா அடுத்த முறை இந்த மாடல் எடுக்க முடியல. அவங்க வந்து மாடல் மாற்றிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூர்யாவில் வரும். சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக அந்த சாரீ. இதில் என்னென்னா இதை கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழே ஃபுல்லாக பிளாக் கலரு, மேலே பார்த்தீங்கன்னா இப்படி எப்படி இருங்க நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் இருங்க. இங்கே பாருங்களேன். எப்படின்னா கீழே ஃபுல்லாக பிளாக் கலர், ஆனால் மேலே ஃபுல்லாக ஒயிட் கலர். நல்லா இருக்குங்க இது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக இது ஓப்பன் பண்ணி காட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இருங்க நான் ஒன்று கிளியராகவே காட்டுறேன் பாருங்களேன். இப்போ பாருங்களேன். கீழே ஃபுல்லாக பிளாக் கலர், மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். இது நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாடல் ஃபுல்லாக இப்படி தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது பிங்க் கலர். ஆனால் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உள்ள, அதாவது மேல் பகுதியோ கீழ்ப்பகுதியோ அது உங்களுடைய விருப்பம் தான், ஒயிட் கலர் வரும். ஸோ இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது பாருங்கள், க்ரீன் கலர் மாதிரி எல்லோ கலர். ஆனால் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் தாங்க இருக்குது. இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம்.
மாடல் கொஞ்சம் பார்த்து எடுத்துடலாம். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் கலர் தான் இருக்குது. ஸோ நீங்கள் முந்திக்கோங்க, வேறு என்ன சொல்கிறது, குயிக்காக முந்திக்கோங்க. எல்லாம் ஊற்றிக்கிறேன், நல்லாயிருக்கும். கொஞ்சம் குயிக்காகவே பார்ப்போமா, ஏன்னா டைம் இல்லை, குயிக்காகவே பார்ப்போம். நல்லா இருக்குல்ல? இது வந்து மோத்திக்கிறேன் தான், இதுவும் மாடலே வரலைங்க. வந்தால் சூப்பராக இருக்கும், நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. 4 கலர் வரும், ஆனால் வரல அதில். இதுவும் பாருங்கள், இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் தான் இருக்குது. ஸோ குயிக்காகவே எடுத்துக்கோங்க. அப்புறம் இது வந்து உங்கள் சைடில் எப்படின்னு தெரில, நம்ம சைடு வந்து பயங்கர ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு. இதில் நிறைய இருக்குது, நிறைய கலர் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா மோத்திக்கிறன், இது பார்த்தீங்கன்னா சூர்யா. ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. கொஞ்சம் பேட்டர்ன் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் கிட்டத்தட்ட மாடல் எல்லாம் சிமிலர் தான். ஆனால் பேட்டர்ன் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மோத்திக்கிறனுக்கும் சூர்யாவுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். என்ன எல்லா பக்கம் 4 பக்கம் ஸ்கேல் வச்சு கிறுக்குன மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இதெல்லாம் பாருங்களேன், நல்லா இருக்குல்ல? இதை பாருங்கள். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மோத்திக்கிறன் தான். ஆனால் என்ன இது விஜயலக்ஷ்மின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா லேபிள் அவங்க இஷ்டத்துக்கு போடுறது தான். ஏன்னா நம்மளையுமே கூட இப்போ வந்து லிங்க் வச்சு தான் எடுக்கிறோம். அதனால் சில நேரங்கள் லேபிள் வந்து நம்ம மாற்றி கூட வாங்கிக்கலாம். கண்டிப்பாக ஒரு நாள் அசார் ஃபேஷன் போட்டு போடலாம். நான் என்ன ஒரு பிரச்சனைன்னா, உங்களுடைய வியாபாரம் பாதிக்கக்கூடாது. நேரடியாக என்னையே கான்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரம் பாதிக்கும். அதனால தான் வந்து இது நாள் வரைக்கும் எந்த சாரீக்குமே வந்து என்னுடைய லேபிள் வந்து நான் மேக் பண்ணலை. இல்லைன்னா எப்போது நம்ம அசார் ஃபேஷனை போட்டு ஒரு லேபிளை மேக் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுடைய வியாபாரம் பாதிச்சிடும். அதனால தான் வந்து நம்மளுடைய லேபிள் போடுறதே இல்லை. நம்ம எதுக்குமே ஒரு லேபிள் வந்து க்ரியேட் பண்ணலை. இல்லைன்னா அதை ஈஸியாக பண்ணிடலாமே. இந்த இதெல்லாம் பாருங்கள், நல்லா இருக்குல்ல? இது வந்து யாஸில் இந்த மாதிரி வரும், அவங்க போடுறதில்ல. இல்லை போடுறாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் யாஸில் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. ஒரு ரவுண்டு வேணால் போட்டு பார்ப்போம், யாஸில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே நம்ம அதிகமாக போட்டது யாஸ் தான். இப்போ கொஞ்ச நாளாக எடுக்கலை, திரும்ப எடுப்போம், கண்டிப்பாக எடுப்போம். வேணால் அடுத்த தடவைக்கு வந்து நம்ம யாஸ்லேயே ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? ஏன்னா மாடல் ஒரே மாதிரியே போடுறாங்களா, அதனால தான் நான் அதை அதிகமாக எடுக்கலை. இல்லைன்னா கண்டிப்பாக எடுத்திருப்பேன். இதெல்லாம் பாருங்கள், மோத்திக்கிறேன், சூப்பராக இருக்குல்ல? இது மீனாட்சி, இதுவும் மீனாட்சி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே நான் காமிச்சிட்டேன். நான் சொன்னது போல் ஒவ்வொரு சாரியிலையுமே ஒவ்வொரு கலர் தான் இருக்குன்றதுனால குயிக்காகவே பார்த்து எடுத்துக்கோங்க.